இந்த பார் இதில் இல்லுஸ்ட்ரேஷன் 1 வந்து கம்பெனி வந்து சைக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணுது அடல்ட்ஸ்க்கும் சில்ட்ரனுக்கும். இதில் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து இதில் வேறு மாதிரி பிரிக்கிறாங்க. ஏபிசி பேஸ்டு ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுங்கிறது எதை வச்சு பண்ணுறாங்கன்னா ப்ரொடக்ஷன் வச்சு. ஏபிசி ஃபிக்ஸ்டு காஸ்ட்டில் வந்து இதுலேயே இன்னும் அனலைஸ் பண்ணி 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நார்மல் ஃபிக்ஸ்டு, அதை ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து அது காஸ்ட் டிரைவர் வச்சு வேரி ஆகிறது, அதுவும் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டில் இன்க்ளூட் ஆகிருக்கும் நார்மலான ஃபிக்ஸ்டு காஸ்ட்டில். ஆனால் இதில் வந்து காஸ்ட் டிரைவர் ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு அது தனியாக பிரிச்சிடுறாங்க. இதுதான் வந்து இது இந்த செப்பரேட்டாக பிரிக்கிற மாதிரி இந்த சம்மு. இந்த காஸ்ட் டிரைவர் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து பேட்ச் வச்சு இருக்கும், இல்லாட்டி இன்ஜினியரிங் ஹவர்ஸ் வச்சு. இத்தனை இன்ஜினியரிங் ஹவர்ஸ் வச்சா இத்தனை வந்து செலவாகும் அப்படின்னு சொல்லி நம்பர் ஆஃப் ஹவர்ஸு இன்ட்டு காஸ்ட் பெர் ஹவரு. இதில் வந்து இந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் தான் வந்து காஸ்ட் டிரைவர். இது வந்து காஸ்ட்டு டிரைவர் ரேட். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி தான் இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க. இது வந்து அப்படியே ஃப்ளாட் அமௌண்ட்டாக இருக்கும், நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இந்த கான்செப்ட் தான் இந்த கொஷினு. இதில் வந்து ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டி பேஸ்டுன்னு 2 விதமாக கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷனு. டிமாண்டு ப்ரொடக்ஷன் வந்து 2லையும் 10,000 யூனிட்ஸு. செல்லிங் ப்ரைஸும் 8,000 தான், 2லையும் சேம். வேரியபிள் காஸ்ட்டும் ஒன்றும் சேஞ்ச் இல்லை. இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 10 லேக்கு. அதில் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டில் 8 லேக்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து ஃப்ளாட் அமௌண்ட்டு. அப்போ இது வந்து இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த காஸ்ட் டிரைவர் பற்றி வந்து கீழே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு ட்ரெடிஷ்னலாக 10 லேக் வருது. அது வந்து வால்யூம் வச்சு இதாகாது, ப்ரொடக்ஷன் வச்சு சேஞ்ச் ஆகாது. ஏபிசி ஃபிக்ஸ்டு காஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் வச்சு சேஞ்ச் ஆகாதது வந்து ஃப்ளாட் அமௌண்ட் வந்து 8 லேக் தான் இருக்குங்கிறாங்க. இதை வந்து அனலைஸ் பண்ணதில் இந்த 2 லேக்குங்கிறது எப்படி வந்துச்சுங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னா ஒரு மில்லிங் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறாங்களாம். அது வந்து மெட்டலை கட் பண்ணி ஒரு பார்ட்டாக காம்பனண்ட்டாக வந்து உருவாக்குது. அதுக்கு பேர் ஸ்டியர் ஷோப்போட்டுங்கிறாங்க. அந்த காம்பனண்ட்டை உருவாக்குறது வந்து பேட்சாக பண்ணுறாங்க. 1 பேட்சுக்கு வந்து 25 யூனிட்ஸ் வந்து அந்த காம்பனண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு பேட்ச் வந்து சில்ட்ரன்ஸ் வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் வந்து அடல்ட் வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த 2 வேறு சைக்கிள்ங்கிறதால செட்டப் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். சில்ட்ரன்ஸ் வெஹிக்கிள் பண்ணிவிட்டு செட்டப் சேஞ்சு, அதுக்கப்புறம் தான் வந்து அடல்ட் சைக்கிள். இப்போ 10,000 சில்ட்ரன்ஸ் வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா எத்தனை செட்டப் வேணுங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. 10,000 ஸ்டியர் சப்போர்ட், 10,000 காம்பனண்ட் வேணும். ஒரு சைக்கிளுக்கு ஒரு காம்பனண்ட் வேணும். அப்போ 10,000 சில்ட்ரன்ஸ் சைக்கிளுக்கு 10,000 காம்பனண்ட் வேணும். ஒரு காம்பனண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ செட்டப் தேவைப்படும்னு 25 காம்பனண்ட் வந்து ஒரு பேட்சில் பண்ணலாம். அப்போ மொத்தம் 400 பேட்ச் ஆகும். ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒரு செட்டப் தேவைப்படும். 10,000 காம்பனண்ட்டு, ஒரு பேட்சில் 25 காம்பனண்ட்டு. அப்போ மொத்தம் எத்தனை பேட்ச் ஆகும்னா 400 பேட்ச்சு. ஒரு பேட்சுக்கு ஒரு செட்டப் ஆகும். அப்போ 400 செட்டப்ஸ் ஆகும். ஒவ்வொரு செட்டப்புக்குமே காஸ்ட் வந்து 500 ருபீஸ். அதே மாதிரி தான் இங்கே சொன்ன மாதிரி பேட்ச்சு செட்டப்பு நம்பர் ஆஃப் செட்டப்ஸ் வந்து மல்டிப்ளைட் பை காஸ்ட் பெர் செட்டப். காஸ்ட் வந்து 500 ருபீஸு. இந்த செட்டப் வந்து 400 செட்டப்ஸு. இதுதான் வந்து இந்த காஸ்ட் டிரைவர் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு. இந்த ஃப்ளாட் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 8 லேக் இந்த சம்மில். இதுதான் கேட்குறாங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து 2 டைப்லையும் கேட்குறாங்க. ட்ரெடிஷ்னல் வச்சு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டு, ஆக்டிவிட்டி பேஸ் வச்சு ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டு. அதுக்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு வந்து ஃபார்முலா யூனிட்ஸில் வந்து டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்டு. இப்போ இதில் வந்து ட்ரெடிஷ்னலில் ஆக்டிவிட்டி பேஸில் 2லையுமே செல்லிங் ப்ரைஸ் வேரியபிள் காஸ்ட் சேமுங்கிறதால கான்ட்ரிபியூஷன் வந்து சேம் தான் வரும். செல்லிங் ப்ரைஸ் 8,000 மைனஸ் வேரியபிள் காஸ்ட் 7,500. கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்து 2லையுமே 500 தான். இப்போ இதில் வந்து பிவி ரேஷியோ வந்து 500 டிவைடட் பை
8000 into 100 இது வந்து 6.25% வந்து வருது. ஓகே, இப்போ ட்ரெடிஷ்னலில் வந்து ட்ரெடிஷ்னலில் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 10 lakhs டிவைட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்து 500. இதில் வந்து ட்ரெடிஷ்னலில் 2000 யூனிட்ஸ் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட். இதே ஏபிசியில் வந்து இந்த டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டில் மட்டும் கால்குலேஷன் மட்டும் சேஞ்ச் வரும். 8 lakh ஃப்ளாட் அமௌண்ட்டு ப்ளஸ் 400 பேட்ச் செட்டப்ஸு இன்ட்டு 1 செட்டப்க்கு வந்து 500 rupees வந்து செலவாகுது. இதுதான் டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் அதே 500 தான். இது வந்து 8 lakh ப்ளஸ் இது வந்து அமௌண்ட் வந்து 2 lakhs வரும் டிவைடட் பை 500. அதே 2000 யூனிட்ஸ் தான் வரும். இதில் இந்த கேல்குலேஷன் மட்டும் அனலைஸ் பண்ணி தனியாக வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம இந்த செட்டப்ஸை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா இதை வந்து இன்னும் அனலைஸ் பண்ணி காஸ்ட் கம்மி பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து இந்த ஏபிசி ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து யூஸ் ஆகுது. ஆன்சர் வந்து சேம் தான், மற்றபடி இந்த ப்ரெசன்டேஷனில் தான் சேஞ்ச் வரும். அடுத்ததாக வந்து இந்த கொஷினில் பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து ப்ராஃபிட்ஸ் கேட்குறாங்க. ப்ராஃபிட்ஸ் வந்து அதே மாதிரி தான் கான்ட்ரிபியூஷன். இப்போ இது வந்து ட்ரெடிஷ்னலு, இது வந்து ஏபிசி காஸ்டிங். கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் வந்து சேம் தான் 500 rupees 500 rupees. டோட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்து 500 யூனிட்ஸ் 500 rupees into 10,000 யூனிட்ஸ். அப்போ வந்து 50 lakh rupees வந்து ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூஷன் வருது. மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டில் வந்து இங்கே ஃப்ளாட் 10 lakh வந்து மைனஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து 8 lakh தனியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 lakh. டோட்டலாக ப்ராஃபிட் வந்து 50 lakh மைனஸ் 10 lakh. இங்கே 40 lakhs வரும், இங்கேயும் அதே 40 lakhs தான் வரும். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்டில் என்னென்னா செட்டப்ஸ் வந்து கம்மி பண்ண போகிறாங்க. இப்போ வந்து அதனால் செட்டப்ஸ் கம்மி பண்ணணுன்னா பேட்ச் வைஸ் அதிகம் பண்ணணும். இப்போ வந்து ஒரு பேட்சில் 25 யூனிட்ஸ் பண்ணுறாங்க, அதனால் 400 செட்டப் வருது. இப்போ அதே பேட்சில் 50 செட்டப்ஸாக மாற்றுறாங்க. 50 செட்டப்ஸாக மாற்றும்போது பேட்ச் வைஸ் வந்து ஹாஃபாக கம்மியாகும். அப்போ 200 செட்டப்ஸ் தான் வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ ஒரு செட்டப்போட காஸ்ட் வந்து 500, அப்போ 200 into 500 நமக்கு வந்து இந்த காஸ்ட் வந்து 1 lakh தான் வரும் செட்டப் காஸ்ட். அப்போ வந்து ஏபிசி படி நமக்கு இப்போ வந்து ஃப்ளாட் 8 lakh ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த 1 lakh வந்து பேட்ச் வச்சு பண்ணுறது ஏபிசியில் வர்றது. அப்போ வந்து டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 9 lakh வருது. இதனால் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்லேயும் ப்ராஃபிட்லேயும் இம்பேக்ட் வந்து கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து நம்ம பேட்ச் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதால நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கு வந்து அடிஷ்னல் ஸ்டோரேஜ் ஏரியா வந்து தேவைப்படுங்கிறாங்க. அதுக்கு வந்து 50,000 எக்ஸ்ட்ரா வந்து செலவாகுறாங்க. இந்த 9 lakh ஃபிக்ஸ்டு காஸ்ட்டோட 50,000 ஆட் பண்ணி டோட்டல் வந்து 9.5 lakh வந்து நமக்கு செலவாகும். இதை வந்து நம்ம கான்ட்ரிபியூஷன்லேருந்து ரெஸ் பண்ணி தான் ப்ராஃபிட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த சேஞ்ச் பண்ணிட்டதால் மறுபடியும் ட்ரெடிஷ்னல் ஏபிசி ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூஷன் வந்து சேம் தான் 500 500. ஆனால் வந்து இதில் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு வந்து ட்ரெடிஷ்னலில் டோட்டலாக வந்து ட்ரெடிஷ்னல் இங்கே வந்து கேட்கல, ஏபிசி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. இந்த சேஞ்ச் பண்ணதால் ஏபிசியில் என்ன இம்பேக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து 8 lakh ஃப்ளாட் அமௌண்ட்டு ப்ளஸ் 50,000 அந்த அடிஷ்னல் ரெண்ட்டு ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு, அது வந்து 8.5 lakh ப்ளஸ் இப்போ நம்ம செட்டப் வந்து இது பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த செட்டப் கம்மி பண்ணதால் என்ன காஸ்ட் வருது, செட்டப் காஸ்ட் என்னன்னு இதில் வந்து 50 வந்து ஒரு பேட்சில் வந்து 50 யூனிட்ஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து 200 செட்டப்ஸ் வந்து தேவைப்படும். ஒரு செட்டப்புக்கு 500 வந்து காஸ்ட்டு. இதை வந்து 200 into 500 இங்கே மேலே ஆட் பண்ணணும். டிவைடட் பை டோட்டல் ஃபிக்ஸ்டு காஸ்ட் மேலே கீழே வந்து கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட், அது வந்து 500. இதில் பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து 1900 யூனிட்ஸு.
இப்போ இதில் நமக்கு டோட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்து 500 into 10,000 யூனிட்ஸ் தான் நம்ம டோட்டலாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ வந்து அதே வந்து 50 lakh தான் வரும். மைனஸ் இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் மேலே நம்ம கண்டுபிடிச்சது 8.5 lakhs ப்ளஸ் இது வந்து டோட்டலாக 9.5 lakhs வந்து வருது. இப்போ இதை ரெடியூஸ் பண்ணுறோன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். நமக்கு ப்ராஃபிட் வந்து 40.5 lakhs வந்து கிடைக்குது.